guys, welcome back to our channel. I'm Sarna. இன்னைக்கு நாம day 6 class தான் பார்க்க போறோம். Day 1 to 5 பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா tenses அப்படினா என்னன்னு தான் பார்க்க போறோம். டென்சஸ்னா என்னது? காலங்கள். ஓகேவா? நம்ம காலங்களை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். எந்தெந்த காலத்தில் நம்ம எப்படி இங்கிலீஷ் பேசணும், ஒரு வேளை அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம அங்கே எப்படி இங்கிலீஷ் பேசணும், ஒரு வேளை பாஸ்ட் டென்ஸை பற்றி பேசுகிறோன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும், ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி பேசுகிறோன்னா அந்த இடத்துல எப்படி பேசணும், இதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜென்ரலாக ஐ எடுத்திருக்கேன். இது என்னது, போன வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு pronoun. ஓகேவா? இது ஒரு pronoun. come go, இது ரெண்டும் verb. இப்போ இது ரெண்டையும் வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். அப்போ எல்லா சென்டென்ஸுமே ஒரே மாதிரி இருக்குமா? ஆனா பார்த்தா இங்க ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கு, ஒரு verb தான் இருக்கு. ஆனா வர சென்டென்ஸ் எல்லாமே டென்சஸை பொறுத்து மாறும். அப்படிதானே? ஒருவேளை ப்ரெசன்ட் டென்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேற மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல மேக் பண்றோம்னா ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம் அப்படின்னா ஐ வாஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றோம் அப்படின்னா ஐ ஷால் பி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்படிதான். அதே மாதிரி ஒரு டென்ஸ்க்கும் நம்ம ஒரு மாதிரி வேர்பை யூஸ் பண்றோம். அப்போ நம்ம இந்த டென்சஸ்ல நம்ம கிளியரா இருந்தோம்னாலே போதும், நம்ம ஓரளவு நல்லாவே இங்கிலீஷ் பேசிடலாம். இப்போ ஒரு டென்ஸு கீழே 4ன்னு சொல்லிட்டு மொத்தம் 12 டென்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பத்தி டீட்டெயிலாக பார்த்துடலாம். அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு மிச்சம் எல்லா டென்ஸுமே நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ வாங்க நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ இந்த பேர்ல இருக்கு சிம்பிள்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். இது எல்லாமே குட்டி குட்டி வேர்ட்ஸ் தான் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு எதுவுமே மேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இதில் ஜஸ்ட் சப்ஜெக்டிவ் வெர்பையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்பை ஜென்ரலாக எடுத்துக்கிறோம். இந்த சைடு பாருங்க, ஃபுல்லாகவே சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நேம் இருந்துச்சுன்னா கூட அந்த நேமை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நேம் வந்தாலுமே நம்ம இந்த வேர்பு தான் யூஸ் பண்ணோம். இதை நான் எதை வச்சு பிரிச்சிருக்கேன்னு பாருங்க. ஐயும் யூவும் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வெர்பை அப்படியே போட்டுடணும். இதுக்கு ஒரு ட்ரிக்கு மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுற வெர்பு ப்ளூரலாக இருக்கும். ஒருவேளை நம்ம சப்ஜெக்ட் இங்க மாதிரி ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுற வெர்பு இங்கே சிங்குலராக இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்க, இதில் ஐயும் யூவும் சிங்குலர் தானே, அப்புறம் எதுக்கு நீ ப்ளூரல் வெர்பை யூஸ் பண்ணாமல் சிங்குலர் வெர்பை யூஸ் பண்ணியிருக்கேன்னா எப்போவுமே நமக்கு ஐயும் யூவும் எக்ஸப்ஷன் தான். அதனால இந்த கேட்டகரியில் ஐயும் யூவும் வந்துடுது. இப்போ பாருங்க, ஹீ ஷீ இட், இது மூணும் சிங்குலர். நம்ம நேம் ராமு, ராஜு இந்த மாதிரி நேம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கூட அதுவும் சிங்குலர் தான். அப்போ அதில் வெர்பு கூட ஒரு எஸ்ஸோ அல்லது ஐஇஎஸ்ஸோ அல்லது பிஏஎஸ் இந்த மாதிரி நம்ம வெர்பு கூட ப்ளூரல் ஃபார்மாக சேர்ப்போம். தெரியுமா? அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஜஸ்ட் மெயின் வெர்ப் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த பி ஃபார்ம் வெர்ப் நம்ம எதுவுமே சேர்க்கலை. ஜஸ்ட் மெயின் வெர்பு கூட நம்ம எஸ் சேர்த்துருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான். எல்லா இடத்துலையுமே எஸ் சேர்க்கக்கூடாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, நம்ம அதுபடி தான் சேர்க்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், தே, வி, இது ரெண்டும் ப்ளூரல். அதனால நம்ம சிங்குலர் வெர்பே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஜென்ரலாக இதான். இப்போ இதை வச்சு உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இன்னமுமே தெளிவாக புரியும். இப்போ பாருங்க, ஐயும் கம்மையும் சேர்த்து ஒரு சென்டென்ஸ் பாருங்க, ஐ கம். இவ்வளோதான் இந்த சென்டென்ஸ், இவ்வளோதான். இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஐ கம் ஃப்ரம் சென்னை அப்படின்னு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன்னு வைங்களேன் இந்த இடத்துல. ஓகேவா? இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இது சப்ஜெக்ட் வெர்ப், இது ரெண்டு தான் இப்போ நமக்கு முக்கியம். அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல இட்டு வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுவோமா? பாருங்கள், இட் கம்ஸ் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கம் இல்லாமல் வேறு எந்த வெர்ப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளே அப்படின்னா நம்ம பிளேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் எந்த வெர்ப் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளூரல் ஃபார்ம் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வாங்க நம்ம இது எந்தெந்த இடத்துக்குலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், அதாவது நம்ம தினசரி செய்யக்கூடிய வேலைகள். நம்ம டெய்லி பல் தேய்க்கிறோமா, நம்ம டெய்லி தூங்குறோமா, டெய்லி எந்திக்கிறோமா, ஸ்கூலுக்கு போறீங்களா, காலேஜுக்கு போறீங்களா, வேலைக்கு போறீங்களா, இது எல்லாமே வந்து என்னது, ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸு கீழே தான் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஐ கோ ஃபார் அ வாக் இன் மார்னிங். நான் காலைல டெய்லி வாக்கிங் போகிறேன் அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு எந்திக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லலாம். ஐ வேக் அப் அட் 6 o'clock. நான் காலைல 6 மணிக்கு டெய்லி எந்திரிச்சிருவேன் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லிக்கலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, யூனிவர்சல் ட்ரூத், அதாவது உலக நியதிகள். சில விஷயத்தை நம்மளால மாற்றவே முடியாது, அப்படி தானே? எக்ஸாம்பிளுக்கு சூரியன் வந்து கிழக்கில் தான் உதிக்கும், மேற்கில் தான் மறையும். இதை யாராலையுமே மாற்ற முடியாது. இந்த மாதிரியான மாற்ற முடியாத விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் வந்து எங்க தான் உதிக்கும், கிழக்குல தான் உதிக்கும். அடுத்து பாருங்க, ஷெட்யூல்டு ஆக்ஷன்ஸ். கவர்மெண்ட் வந்து சில விஷயத்தை வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃபர்லி எக்ஸாம், இந்த மாதிரியானதெல்லாம் முன்னுக்கூட்டியே ஷெட்யூல் பண்ணி வச்சுருவாங்க. அது நடக்காமல் போகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து சான்ஸே கிடையாது. அப்போது அந்த மாதிரியான டைமில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஐ ரைட் எக்ஸாம் ஆன் மண்டே. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணப்பட்ட ஆக்ஷன்ஸ். ஓகேவா? எக்ஸாம் வந்து திங்கட்கிழமை நடக்கும்னா திங்கட்கிழமை தான் கண்டிப்பாக நடக்கும். என்னது ஷெட்யூல் பண்ணி வச்சாச்சு. நடக்காமல் இருக்கிறதுக்கு 0% தான் வந்து சான்சஸ் இருக்கும். மேக்ஸிமம் வந்து நடந்துடும், அப்படி தானே? இதுதான் வந்து ஷெட்யூல் ஆக்ஷன்ஸ்ல நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம வேற எங்க நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, இஃப் கிளாஸ்ல யூஸ் பண்ணுவோம். டைம் அண்ட் கண்டிஷன், இதை நம்ம குறிக்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இது நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை, இது மூணுமே போதுமானது. இது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் நான் அட்வான்ஸாக யூஸ் பண்ணணும், இன்னமுமே எனக்கு நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உங்களை மாதிரி ஆட்களுக்காக தான் சொல்கிறேன். இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ் த எக்ஸாம். நீ படித்தேன்னா நீ பாஸ் பண்ணுவ. அப்போது இந்த மாதிரியான கண்டிஷனாக சொல்கிறோம்ல, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஐ கோ. இப்போ இதுதான் சப்ஜெக்ட், இது வெர்பு, அப்படி தானே? ஐ வந்து எக்ஸப்ஷன், அதனால நம்ம வெறும் நார்மலாக வேர்பை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? சிங்குலர் வெர்பே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பாருங்க, தி சன் அப்படின்னு இருக்கு. த சன் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா, ஒரே ஒரு சன் தான் இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க, ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க, ஐ அப்படின்னு இருக்கு. ஐ வந்து எனது எக்ஸப்ஷன் அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்குலர் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம், உங்களுக்கு இன்னமுமே கிளியராக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவள் அங்கு சுத்தம் செய்கிறாள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல அவள் அப்படின்னா என்னது, ஷீ அப்படின்னு நம்ம போட்டோம். ஓகேவா? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னானே. அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்டும் வெர்பும் மட்டும்தான் வரும். அந்த இடத்துல நம்ம பி ஃபார்ம் வெர்போ எதுவும் யூஸ் பண்ண தேவை கிடையாது. இப்போ நம்ம ஷீ அப்படியே போட்டாச்சு. இப்போ சுத்தம் செய்கின்றாள் அப்படின்னு தான் இருக்கு. சுத்தம் செய்கின்றாள் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம், கிளீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஷீ கிளீன்ஸ். ஓகேவா? ஷீ கிளீன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஏன்னா இந்த இடத்துல என்ன, சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், அப்போ நம்ம ப்ளூரல் வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கு அப்படின்னா நம்ம தேர் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? ஹியர் அப்படின்னா இங்கு, தேர் அப்படின்னா அங்கு. ஓகேவா? அப்போது அவள் அங்கே சுத்தம் செய்கிறாள் அப்படின்னா அதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஷி கிளீன்ஸ் தேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க, அவள் அங்கு சுத்தம் செய்யவில்லை, அவள் அங்கே க்ளீன் பண்ணல, அப்படி தானே? அப்போ நம்ம இதை எப்படி சொல்லணும், அவள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் சி அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கடுத்து சுத்தம் செய்யவில்லை அப்படின்னு வந்துருச்சு. இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று நோட் பண்ணோம். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இங்கே மாதிரியே இங்கே க்ளீன்ஸ்னு போட்டுறக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா அது தப்பு. இப்போ இந்த இடத்துல க்ளீன்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் இந்த கீழே எழுதுகிறேன் பாருங்கள். இப்போது நார்மலாக க்ளீன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா டூ ப்ளஸ் க்ளீன் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். ஓகேவா?
எல்லா வார்த்தைக்குள்ளேயும் இந்த இடத்துல நம்ம பி ஃபார்மே யூஸ் பண்ணல, அப்படி தானே? அப்போ எந்த ஒரு சப்போர்ட்டிவ் வேர்பு இல்லாமல் மெயின் வேர்பு மட்டும் இருக்கிறதுனால இந்த இடத்துக்குள்ள இந்த மெயின் வேர்புக்குள்ளே டூ அப்படிங்கிற வேர்பு வந்து இருக்கும். இதே இந்த இடத்துல நம்ம வந்து க்ளீன்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது பாருங்க, டஸ்ஸு ப்ளஸ் க்ளீன் அப்படின்னு நமக்கு பிரியுது. ஓகேவா? டஸ்ஸு ப்ளஸ் க்ளீன் அப்படின்னு பிரியுது. ஷீ வந்துச்சுன்னா நம்ம ப்ளூரல் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ப்ளூரல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டஸ்ஸு ப்ளஸ் க்ளீன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற வந்தனால நாட் வந்து யூஸ் பண்ணணும். அப்போது நம்ம இந்த இடத்துல டஸ்ஸு அப்புறமா க்ளீன்னு சொல்லிட்டு வெர்ப் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு முன்னாடி நம்ம நாட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஷீ டஸ் நாட் க்ளீன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஏன் நம்ம க்ளீன்ஸ்ன்னு போடலை? ஏன்னா இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற அந்த ப்ளூரலான டஸ்ஸை நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டுட்டோம். இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட்டில் போடலை, அதனால நம்ம உள்ளே அப்படியே டஸ்ஸு வந்து சேர்ந்து இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அவள் அங்கு சுத்தம் செய்கிறாளா அப்படின்னு நம்ம கொஷின் கேட்குறோம். சுத்தம் செய்கிறா, அப்போ க்ளீனிங்கேல இந்த இடத்துல என்ன ஒழிஞ்சிருக்கு? க்ளீன்ஸ்குள்ளே டஸ்ஸு ப்ளஸ் க்ளீன் அதான் இருக்குது. இப்போது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கொஸ்டின் சென்டென்ஸ். இதுக்கு முன்னால் வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். கொஸ்டின் சென்டென்ஸில் எப்போவுமே வேர்பு தான் முன்னாடி வரணும். மெயின் வேர்பை நம்ம முன்னாடி கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம எதை தான் கொண்டு வர போகிறோம்? டஸ்ஸை தான் வந்து முன்னாடி கொண்டு வர போகிறோம். டஸ்ஸை வந்து முன்னாடி கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும், அப்படி தானே? இந்த இடத்துல அவள் தான் சப்ஜெக்ட். அப்போ நம்ம சி வந்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்து பாருங்கள், கொஸ்டின் தான் கேட்குறோம். அப்போது இந்த இடத்துல சுத்தம் அப்படின்னு எனக்கு க்ளீனிங், அப்படி தானே? அப்போ இந்த இடத்துல க்ளீன் தான் போடணும், க்ளீன்ஸ் போட்டுறாதீங்க. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ளூரல் தான் பிரித்து இந்த இடத்துல டஸ்ஸாக வந்து போட்டாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமா தேர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? கொஸ்டின் மார்க் வந்து கம்பல்சரி போடணும். கொஸ்டின் மார்க் போட மறந்துடாதீங்க. டஸ் ஷீ க்ளீன் த அப்படின்னு நம்ம கேட்கணும். லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவள் அங்கு சுத்தம் செய்கிறதில்லையா? அவங்க சுத்தம் செய்கிறதில்லையாப்பா அப்படி கேட்போம்ல, இது வந்து என்ன சென்டென்ஸ்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன சென்டென்ஸு? நெகட்டிவ் கொஸ்டின். ஓகேவா? நெகட்டிவ் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன தான் வரணும்? நமக்கு வெர்பு தான் வரணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துலையும் அவள் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துலையும் நம்ம டஸ்ஸு தான் வெர்பாக கொண்டு வர போகிறோம். அதுக்கடுத்து ஷீ போட்டாச்சு. நம்ம நெகட்டிவ் கொஸ்டினோட ஃபார்மேட் என்னது? ஃபஸ்ட்டு வேர்பு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு, அப்புறம் நாட் ஆட் பண்ணோம், அப்படி தானே? ஏன்னா இது நெகட்டிவ் கொஸ்டின், அப்படி தானே? நாட்டு போட்டாச்சு. அப்புறம் சுத்தம்க்கு நம்ம க்ளீன் அப்படி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அவள் அங்கே சுத்தம் செய்கிறது இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கணும்? டஸ் ஷி நாட் க்ளீன் தட் அப்படி கேட்கணும். ஓகேவா? இப்போது இதான் 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ். இப்போது உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க்கு தரேன். இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்த்தோம்? ஹேபிச்சுவல் ஆக்ஷனில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோமா? உங்களோட ஹேபிச்சுவல் ரொட்டீன் என்ன? நீங்கள் தூங்கி எந்திக்கிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் இங்கிலீஷில் சென்டென்ஸாக மேக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இதுதான் பேசிக்காக 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வேறு மாதிரி நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான் புரியும். இதுதான் வந்து இருக்கிறதுல சிம்பிள். அப்போ நீங்கள் பேசிக்கை நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து வரதை நீங்கள் இதை வச்சே கற்றுக்கலாம். ஓகேவா? இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 முக்கியமான விஷயம்தான். ஃபஸ்ட்டு என்னது? சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்பு ப்ளூரலாக இருக்கும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர்பு சிங்குலராக இருக்கும். இது ஒன்று. இதில் ஐயும் யூவும் மட்டும் எக்ஸெப்ஷன் பார்த்தோம். நம்பர் 2 இதில் நம்ம என்ன பார்க்கணும்? வேர்புக்குள்ளே டூவும் டஸ்ஸும் ஒளிஞ்சிருக்கும். ஒரு வேளை சிங்குலர் வேர்பாக இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெயின் வேர்பு ப்ளே அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே டூ ப்ளஸ் ப்ளே அப்படின்னு நம்ம பிரிக்கணும். ஒரு வேளை அது பிளேஸ் அப்படின்னு ப்ளூரல் வேர்பாக இருந்துச்சுன்னா டஸ் ப்ளஸ் ப்ளே அப்படின்னு நம்ம பிரிக்கணும். ஓகேவா? இந்த 2 மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்க்கு இது 2 தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன். நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ நான் சென்டென்ஸ் சொல்லுவேன், அதை அப்படியே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அவன் நன்றாக பதில் கூறுகிறான். இது அப்படியே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இங்கிலீஷில் மாற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ரைட்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். முதல்ல கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? நாளை கிளாஸில் பார்க்கலாம். பாய் கைஸ்.